மேம் தியரிட்டி பார்த்தா ஃப்ளைட் ட்ராவல் வந்து ரொம்ப சேஃப்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது நமக்கு இருக்கிற பயம் வந்து டர்புலன்ஸ் வந்தால் இன்னும் கொஞ்சமே அதிகமாயிரும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபியர் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இன்வெஸ்டிங்கும் அதே மாதிரி தானே இல்லையா? தியரியில லாங் டைம் வெல்த் கிரியேஷன் புரிஞ்சிருந்தாலும் ரியல் டைம் மார்க்கெட் வாலிட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எமோஷன் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரிஸ்க்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃப்ளைட் டிராவல் மாதிரி தான். தியரி படி பார்த்தோம்னா ஈக்விட்டி லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ணும். மார்க்கெட் கரெக்ஷன்ஸும் நார்மலா தான் இருக்கும். ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்றது ஈஸியா புரியும் எல்லாருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரியல் மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் 20 to 30% மார்க்கெட் டவுன் ஆகும்போது தான் ஸ்டார்ட். அவங்களுக்கு அது வந்து ஒரு எமோஷனலா பாக்குறாங்க. இன்னும் அவங்களுக்கான ஃபியர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இன்னும் செல் பண்ணிடலாமா, மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகுமா அப்படின்ற ஃபியர்ஸ்ல அவங்க வந்து எமோஷனலா போயிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணும்போது டர்புலன்ஸ்ல நம்ம எப்படி பயப்படுறோமோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ஸை பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸை பார்த்து பேனிக் ஆயிடுறாங்க. இதுல என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க முக்கியம். ஃபிளைட்ல நம்ம அடிக்கடி டிராவல் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இல்லையா, அதே போல தான் மார்க்கெட் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த வாலட்டிலிட்டி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இன்வெஸ்டர்ஸும் வந்து அந்த எமோஷனலா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரியலைசேஷன் வரும். வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரு டேஞ்சரஸ் பார்ட் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ஸ்ல அது ஒன் ஆஃப் த பார்ட் தான். அண்ட் மோஸ்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ணுவாங்கன்றதே கிடையாது. ஒரு ஃபியர் இருந்தாலும் டிசிப்ளினா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ ஸ்டே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கண்டினியூஸா அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா கோல்ஸ் நெருங்குற டைம்ல எதிர்பார்க்குற கார்பஸ் கிரியேட் ஆகலைன்னா நேச்சுரலா வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பயம் வந்துரும் இல்லையா? அப்ப அந்த சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? இப்ப இன்வெஸ்டர் வந்து பொறுமையா கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குமா, இல்ல போர்ட்ஃபோலியோல ரீதிங்க் பண்ண வேண்டியது இருக்குமா? எஸ், அப்சல்யூட்லி. ஒரு லாங் டேர்ம்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை நீங்க சர்வே பண்ண தெரியணும். அதுக்கு வேற ஆப்ஷன்ஸே கிடையாதுங்க. ஒரு இன்வெஸ்டரோட ஜர்னில ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க வேண்டியது கரெக்டான அசெட் கிளாஸ்லயும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில நம்ம இருக்கோமான்றத கான்ஃபிடென்ட்டா அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணக்கூடிய அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோல இருக்கா அப்படின்றது கேர்ஃபுல்லா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா அதே சமயம் பெஞ்ச் மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி ஷார்ட் டேர்ம் பீரியட்ல ரிப்பீட்டடா அது வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணுன்றது அர்த்தம் கிடையாது. ஒரு ரியல் சக்சஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஸ்கை மேனேஜ் பண்ணணும். அதே சமயத்தில் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்றதுல தான் இருக்கு. ஃபைனலா நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு இண்டெக்ஸை பீட் பண்ணணும் இல்ல அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கான ஒரு புரிதல் இருக்கணும். மேம், நீங்க 30 இயர்ஸா மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்வெஸ்டர் மிஸ்டேக்கும் மார்க்கெட் சைக்கிள்ஸ்க்கும் எமோஷன் டெசிஷன்ஸும் ரொம்ப வந்து க்ளோஸா பார்த்துருக்கீங்க. இந்த லாங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்வெஸ்டர் வந்து மோஸ்ட்லி காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன? இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல அவங்கள எப்படி கைட் பண்ணி பேக் ஆன் ட்ராக்காக கொண்டு வருவீங்க? ஒரு ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேசிக் பிரின்சிபிள் அப்படின்னா அது நிஜமாவே ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா இன்கம்ல மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஃபார்முலாவை மாற்றிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஆனால் நான் பார்க்கக்கூடிய மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் முடிஞ்சா சேவ் பண்ணுறேன் அப்படின்ற இதுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சேவிங்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற ப்ரியாரிட்டி அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் இட்ஸ் ஓஷன். அதாவதுங்க சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோம்னா லாங் டேர்மில் ஒரு ஹியூஜ் வெல்த் கிரியேஷன் அது கிரியேட் பண்ணும். தேர்ட், டோன்ட் புட் ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியங்க. டெட், கோல்டு, கமோடிட்டி, ரியல் எஸ்டேட், குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து பேலன்ஸ் ஆகும். நம்பர் 4, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க இருக்கணும். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்ற மைண்ட் செட்டை விட கண்டிப்பா ஒரு டிசிப்ளின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதாங்க உங்களுடைய கிரீட் அண்ட் ஃபியர் ரெண்டுத்துக்குமான பேலன்ஸை அது உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஒரு எக்கனாமிக் சைட்ல நம்ம பார்த்தோம்னா ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்தியாவுடைய இம்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஆயில், கோல்ட், ஃபர்டிலைசர்ஸ், கேஸ் இதோடைய எக்ஸ்பென்சஸ்லாம் கண்ட்ரிக்கு ரொம்ப ஜாஸ்தியான எக்ஸ்பென்சஸை கொடுக்குது. அதனால தான் இந்தியா கரண்ட் டெபிசிட்டோடைய சிச்சுவேஷனுக்கு போகுது.
நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட கன்சியூம் வந்து ஜாஸ்தியாக பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சாதான் நம்மளுடைய இந்திய எக்கனாமிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓவராலாக ஒரு சிம்பிள் மெசேஜோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் இருந்தாலும் இல்லை ஒரு கண்ட்ரி லெவலில் நம்ம இருந்தாலும் டிசிப்ளின், பேலன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்பெண்டிங் இதுதான் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கான முக்கியமான கீ. மேம், டைவர்சிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? ஈக்விட்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட், இன்டர்நேஷனல் ஈக்விட்டி இங்கிறது ஸ்பெட் பண்ணுறது தியரிட்டிக்கலி கரெக்டு தானே. பர்டிகுலி இந்தியா வந்து குளோபல் மார்க்கெட்டில் 4% கூட இல்லைன்னு பார்த்தா இன்டர்நேஷ்னல் டைவர்சிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. ஆனால் கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷனில் எல்ஆர்எஸ் ரூட் மூலிமா ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸுக்கு கண்டினியூஸாக வந்து மணி வந்து மூவ் பண்ணுறது கரெக்டாக. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பர்சனல் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் நீட்ஸ் இருக்கு, இன்னொரு சைடு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் நீட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ் வந்து எப்படி பார்க்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? As of today, இந்தியால adequate resource இருக்கு. ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வேஸ்டான எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரொடக்டிவா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஃபேமிலில இருந்து சேம் டெஸ்டினேஷனுக்கு 2 பேர் செப்பரேட்டா டிராவல் பண்ணா அது அன்னெசரியான எக்ஸ்பென்சஸ் தானே. அதே போல தான் எக்கனாமியிலும் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்ஆர்எஸ் ரூட்டை நம்ம ஹேண்டில் பண்றது ராங்னு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஓவர்சீஸ் ஆன மார்க்கெட்லயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அங்க ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்மளால ஜெனரேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கும் அது பெனிஃபிஷியல் தானே. ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா அந்த மணியை நம்ம இந்தியாவுக்கும் நம்ம கொண்டு வந்துடலாமே. ஸோ என்னுடைய ஐடியா என்ன சொல்ல வரேன்னா, மணி ஓவர்சீஸ் போக கூடாதுன்னு கிடையாது, ஸ்மார்ட்டா ப்ரொடக்டிவா யூஸ் ஆகணும்.